மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமா கிளம்பி போனாருங்க. பட் ஆனால் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போல. ஏன்னா மல்லியோட இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த பூஜையில இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா அவளோட அண்ணனும் அவளோட அண்ணியும் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்படுவோம். அதுதான் சம்பிரதாயம். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெருமையா அவளை கேட்டோம், ஏன் உன் அண்ணன் வந்து வீட்டுக்குள்ள சீர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவளோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறது அவளோட அண்ணனும் அண்ணியும் தான். அவங்க ரெண்டு பேரும் வந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம நம்ம பாபுக்கும் நாகுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. அதாவது வீட்டுல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளையா நீங்களா அப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஜய் பார்த்தீங்கன்னா நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. நம்ம நாகு பாபு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. நம்மள வெறுத்துக்கிட்டே இருந்தாரு. மாப்பிள்ளை திடீர்னு அவரா கால் பண்ணி இந்த பூஜைக்கு வர சொல்றாரு. ஆனா மல்லி ஒரு வார்த்தை கூட நமக்கு கால் பண்ணி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எது எப்படி இருந்தாலும் நம்ம நாகு பத்தினா ஐயோ என்னையா நினைச்சிட்டு இருக்கேன், மல்லி சொல்றதோட விஜய் தம்பி சொல்றதா நமக்கு ரொம்பவே பெஸ்ட். அவரா போன் பண்ணி வர சொல்லியிருக்காரு, உடனடியே கிளம்பி நம்ம பூஜைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தடபுடலா கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்லயும் பூஜை பார்த்தீங்கன்னா தடபுடலா நடந்துட்டு இருக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத விதத்துல வீட்டுக்குள்ள வராங்க. சோ ஒரே ஷாக்கிங் நம்ம அன்னபுண்ணியம்மாவுக்கும் மல்லிக்கும். மல்லி வந்து ஏ பாபு ஏ நாகு நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க சந்தோஷமா போய் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. நம்ம மல்லிக்கு தேவையான சரியும் வந்து திரும்ப அவங்க புதுசா கொண்டு போறாங்க. ஆனா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கு தாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் நம்ம வாயை திறந்து எதுவும் அவங்கள கேவலமா பேசிடக்கூடாது, ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாயிடும். இந்த பூஜை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆனா அவங்க பார்வையாலே கொத்தி எடுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம பாபு பாத்தீங்கன்னா பெரியமா நீங்க தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து மல்லிக்கு எல்லாத்தையுமே செய்றீங்க, ஆனா மல்லி எனக்கு ஒரு வாரத்தை கூட சொல்லல. ஆனா மாப்பிள்ளை தம்பி என்னன்னா திடீர்னு எங்களுக்கு கால் பண்ணாங்க, இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு பாபு பாத்தீங்கன்னா நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணி வந்து எனக்கு தெரியும் பாத்தியாப்புல உன் புருஷன் முன்னாடி வந்து உன்னோட புருஷனா ஏத்துக்கல, ஆனா வெளிப்படையா அவர் பாத்தீங்கன்னா உன்ன அவரோட பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் பாத்தியா பாபுக்கும் நாகுக்கும் கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா பாத்துட்டா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷமா அந்த பூஜையில கலந்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்களா? இவ சந்தோஷப்பட்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுல, வயிற்றுச்சலா இருக்கும்ல. அதனால இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த மல்லிய நல்லபடியா பூஜை நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதாவது நெருப்புல மிளகாய உடைச்சு போட்டு அந்த புகையில இருந்தா இந்த மல்லியால எதுவுமே செய்ய முடியாது, அந்த மந்திரத்தையும் சொல்ல முடியாது, பூச்சியும் வந்து நல்லபடியா நடத்த முடியாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய் ரஞ்சிதா, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதாவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஃபேன் கிட்ட மிளகால இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நெருப்புல எல்லாம் போட்டாங்க. இதனால வீடு ஃபுல்லா ஒரு புகையா இருக்குது. புகையா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த காட்டு வந்து யாராலையும் தாங்கிக்கவே முடியல, எல்லாரும் இரும்புறாங்க, எதுவுமே செய்ய முடியலங்க. நம்ம மல்லியும் ரொம்பவே போராடுறாங்க, அவங்களால சுவாசிக்க முடியல, மூச்சு விட முடியல, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெரியல. ஆனா அன்னபுண்ணியமா பார்த்தா இங்க பாரு மல்லி, என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இந்த பூஜையை நீ நல்லபடியா நடத்தியதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா நம்ம மல்லி கிட்ட ரொம்பவே கான்பிடென்டா சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம மல்லி இந்த பூஜையை நல்லபடியா நடத்த போறாங்களா, எல்லாத்தையும் தாங்கிக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.